வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பம். இந்த வீடியோல ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடா எம்டிஎஸ் 2023ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா டான்ஸ் டூ, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடாவும் ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடாவும் எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பார்ட் 2ல பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணினோம். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை நீங்க டைரக்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா கரகம் ஃபோக் டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட் இருக்குல்ல, இது பார்த்தோன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுல இருக்கனால கரகம் வந்து நம்ம தமிழ்நாடோட ஃபோக் டான்ஸ். இப்ப ஃபோக் டான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துன்னா காவடி ஆட்டம் சொல்லுவோம், அடுத்து வந்துன்னா குதிரை ஆட்டம் சொல்லுவோம், அடுத்து ஒயிலாட்டம், அடுத்து கோலாட்டம், அடுத்து வந்து கும்மி, தேவராட்டம், சிலம்பாட்டம். இது எல்லாமே தமிழ்நாடோட வந்துன்னா ஃபோக் டான்ஸ். ஜஸ்ட் இது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எது வரும்னா கரகம் தமிழ்நாடு, அதனால ஆன்சர் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதை பாருங்களேன். கோட்டா கோலா எ ஸ்பிரிட் ஒர்ஷிப் ரிச்சுவல் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட் இருக்குல்ல, இதுலயும் என்னன்னா ஃபோக் டான்ஸ் ஒண்ணு கொடுத்துட்டு அந்த டான்ஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்னா கோட்டா கோலா நீங்க எதோட கனெக்ட் பண்ணலாம்னா காந்தாரா மூவியோட கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த காந்தாரா மூவில காட்டுற காடு வந்து என்ன டிபிக்ட் பண்றது என்ன, இந்த கோலோட காடை தான் காமிப்பாங்க. அப்ப எந்த ஸ்டேட் சொல்லனா காந்தாரா மூவி வந்து கர்நாடகா. சோ அப்ப என்னன்னா கர்நாடகா தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் இருக்கும், ரைட்டா? இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கேன், கண்டிப்பா மறக்காம இருக்கும். இது யாரு வந்து செலிப்ரேட் பண்ணா துலு ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் செலிப்ரேட் பண்ணாங்க. இது ஆல்சோ இன்ஃபுளுன்ஸ் வந்து யக்ஷகானா ஃபோக் தியேட்டர் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம தேவையானது, ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் பூட்டாக்குலா எந்த ஸ்டேட் அப்படின்னா கர்நாடகா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின்லயும் ஃபோக் டான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்டேட் தான் சொல்லியிருக்காங்க. சுகி இஸ் அ ஃபேமஸ் ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் டேஷ் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் இருக்குல்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோக் டான்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டைரக்டா என்ன கொடுத்துறாங்க, இந்த டான்ஸை வந்து கொடுத்துறாங்க. அந்த டான்ஸை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் வந்து அந்த டான்ஸா இருக்கு, அதுதான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்மளோட ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி இருக்கும். அந்த டான்ஸ் என்ன, அந்த டான்ஸுக்கான ஸ்டேட் என்ன, இதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்னா சுகி வந்து என்னன்னா கர்நாடகாவோட வந்துன்னா ஒரு ஃபோக் டான்ஸ். இதை செலிப்ரேட் பண்ற கம்யூனிட்டி வந்துன்னா கலக்கி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கலக்கி ஒக்கலிகா ட்ரைப்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ்மே ஞாபகத்துல வச்சுக்க, கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப சுகி அப்படின்னு வந்தா நம்ம எதோட கனெக்ட் பண்ணலாம்னா கர்நாடகா. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ ஒரு ஃபோக் டான்ஸ் படிக்கிறோம், அதுக்கான ஸ்டேட் வந்து பாக்குறோம்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபோக் டான்ஸ் ஸ்டேட் மட்டும் சொன்னா எத்தனை மைண்ட்ல இருக்கும்? ஒரு 2 இருக்கும், 3 இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். பட் இது நம்ம எக்ஸாமுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து தேவை. இந்த இடத்துல ஸ்விக்கி இருக்குல்ல, இதை எப்படி கனெக்ட் பண்ணுங்கன்னா ஸ்விக்கியோட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்விக்கி அண்ட் வந்து சொமோட்டோ இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆப். இந்த ஸ்விக்கி வந்து கர்நாடகாவை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் என்ன, ஐடி கம்பெனி நிறைய இருக்கும். ஐடி கம்பெனில நிறைய பசங்க என்ன அப்படின்னா ஸ்விக்கி அண்ட் சொமோட்டோல தான் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி சும்மா ஒரு ஷார்ட் கட், சரிங்களா? அப்ப எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஸ்விக்கி அப்படின்னு வந்தாவே வந்து கர்நாடகா ஐடி கம்பெனி, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஏதா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது வந்து நல்ல கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் டான்ஸ் ஃபார்ம் வாஸ் ஒரிஜினலி பெர்ஃபார்ம்டு இன் த டெம்பிள் ஆஃப் தமிழ்நாடு பை த தேவதாசி அண்ட் தேர்ஃபோர் இட்ஸ் நோன் அஸ் தாசி ஆட்டம் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப எந்த டான்ஸை வந்து தாசி ஆட்டம்னு சொல்லுவாங்க? இந்த நாலுமே பாருங்க, நாலுமே என்னன்னா கிளாசிக்கல் டான்ஸ். அப்ப கிளாசிக்கல் டான்ஸ்ல ஏதோ ஒண்ணு வந்து தாசி ஆட்டம்னு சொல்றாங்க. அதுதான் என்ன, தமிழ்நாடுன்னு வந்தோடனே நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பரதநாட்டியம் தான் இருக்கும். இப்ப பரதநாட்டியம் ரிலேட்டடா பேசிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரதநாட்டியத்துக்கு இயலையா சொல்ற பேர் வந்து சதிர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதிர் ஆட்டம் எப்போ வந்து என்ன பரதநாட்டியம் அப்படின்னு மாறி இருக்குன்னா கிருஷ்ணாயர் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணிருப்பாரு டேர்ம் வந்து பரதநாட்டியம் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட்னா இது எவால்வ்டு ஃப்ரம் வந்து ஏகரியா. அது ஏகரியா மீன்ஸ் வந்து ஏக் அப்படின்னு இருக்கு. அப்ப ஏக்னா ஒன் டான்சர் வந்து மெனி ரோல்ஸ் வந்து பிளே பண்ணுவாங்க. அதான் ஏகரியா அப்படின்னு சொல்றது. இது மெடிவல் பீரியட்ல வந்து டெம்பிள்ல தான் அதிகமா வந்து பேட்டர்னைஸ் பண்ணப்பட்டதுனால அங்க பெர்ஃபார்ம் பண்றது யாரு, தேவதாசி. அதனால இந்த டான்ஸுக்கு தாசி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பரதநாட்டியத்துக்கு நிறைய பேர் இருக்கு. ஒண்ணு வந்து சதிராட்டம்னு சொல்லலாம், இன்னொன்னு ஏகரியான்னு சொல்லலாம், இன்னொன்னு தாசி ஆட்டம். இது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம், ரைட்டா? இப்ப இந்த பரதநாட்டியம் ரிலேட்டடா நான் கிளாசிக்கல் டான்ஸ்க்கான என்டையர் ஒரு வந்து கிளாஸ் ஸ்டாட்டிக் ஜிகேவா எடுப்பேன். அதுல என்டையரா கவர் பண்ணிருப்பேன். 8 கிளாசிக்கல் டான்ஸ் என்ன, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது அதுல வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா கவர் ஆயிடும், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்லலாம்? பரதநாட்டியம். ஆன்சர் வந்து பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் ஆல்சோ நோன் அஸ் சப்பேரா டான்ஸ் சொல்றாங்களே. இந்த இடத்துல ஸ்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா சப்பேரா டான்ஸ்க்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. அதுதான் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்னன்னா அப்போ ஒரு ஃபோக் டான்ஸ் அப்படின்னு படிக்கிறோம், ஜஸ்ட் ஸ்டேட் மட்டும் படிச்சா பார்த்தாது. அதோட இம்பார்ட்டன்ட் ரிலேட்டடா இருக்கிற ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கலாம். இல்ல ஏதாவது வந்துன்னா ட்ரைப்ஸ் வந்து அதோட சார்ந்திருந்தாங்கன்னா அதையும் நம்ம லேர்ன் பண்ணும்.
அதோட சேர்த்து வந்து ஸ்டேட்டும் லேர்ன் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணாதான் நம்மளால எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? கல்பேலியா டான்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா கல்பேலியாக்கு இன்னொரு பேர் தான் வந்து சப்பேரா டான்ஸ் ஆர் வந்து ஸ்னேக் சார்மர். இந்த டான்ஸ் ரிலேட்டடா ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுல எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கல்பேலியா அப்படின்னு வந்தாவே ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இது யுனெஸ்கோட வந்துன இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் கம்யூனிட்டியில வந்து 2010 ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஓ பியூட்டிஃபுல் தே ஆர், சரிங்களா? இது எல்லாமே ரிலேட்டட் டு வந்து கல்பேலியா டான்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? சபேரா டான்ஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்னு வந்தாவே கல்பேலியா, அதனால ஆன்சர் பி தான் வரும், ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதை பாருங்களேன். நதி இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா ஃபோக் டான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்டேட்டை வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வேணும்? நதி டான்ஸ் அப்படின்னு வந்தாவே இது ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஹிமாச்சல். இந்த நதியில நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து நதி பெர்ஃபார்ம் பண்ணும். குல்லவி நத்தின்னு இருக்கு, மகாஷிவி நத்தின்னு இருக்கு, சிறுமாரி நத்தின்னு இருக்கு, அதே மாதிரி பரடா நத்தி, அதே மாதிரி வந்துன்னா கர்ஷோகி நத்தி, இந்த மாதிரி நிறைய நத்தி இருக்கு. நத்தி அப்படின்னு வந்தாவே ரிலேட்டட் டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுங்க, இது கண்டிப்பா நம்மளுக்கு மறக்காம இருக்கும். இப்ப நதி டான்ஸ் அப்படின்னு வந்தாவே ஹிமாச்சல், இது வந்து ஃபர்ஸ்ட். சரி, இதுக்கு எப்படி ஷார்ட் கட்ஸ்? நதி டான்ஸ் ஓகே, ஹிமாச்சல் நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா, இது எதோட கனெக்ட் பண்ணலாம்னா நட்டி ஆக்டரோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ நட்டி ஆக்டர் மீன்ஸ் வந்து நம்ம தமிழ்ல அந்த சதுரங்க வேட்டையில் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா மகாராஜால கூட வந்து போலீஸா நடிச்சிருப்பாரு. இப்ப நட்டி ஆக்டர் எப்படின்னா இதுலயும் நட்டி இதுலயும் நட்டி. இதை எப்படி ஹிமாச்சலோட வந்து நான் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்பவே வந்து மகாராஜா மூவில வந்து சலுசலுன்னு பேசுவார். ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸா வந்து பேசுற ஆளா இருப்பாரு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. அப்ப சலுச்சுன்னு பேசினால வந்து ஹிமாச்சல் செல். சில பேர் டவுட் வரும், அருணாச்சலையும் செல் இருக்கு, அதை எப்படி இப்ப கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, செல் இதோட சேர்த்தும் இவர் வந்து என்னன்னா சினிமாட்டோகிராஃபரா தான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப ஒரு சினிமாட்டோகிராஃபரா இருக்காரு அப்படின்னா, அவர் அதிகமா ஒரு பிளேஸ்ல வந்து அதிகமா போட்டோ எடுக்கிறங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டோ எடுக்க எங்க நல்லா இருக்கும்? ஹிமாச்சல் பிரதேஷ். ஏன்னா ஹிமாச்சல வந்து நிறைய வந்து ஹிமாலயஸ் ரீஜன் நல்லாவே வந்து அழகா இருக்கும் போட்டோ எடுக்க. அப்ப என்ன சொல்லலாம்னா, ரெண்டு விதமா கனெக்ட் பண்ணலாம். ஒண்ணு, நட்டி ஆக்டர் வந்து சல்லு சல்லுன்னு பேசுவார் மகாராஜா மூவில. அதே மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருந்திருக்காரு. அப்ப இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஹிமாச்சல் பிரதேஷ், அங்க வந்து போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். இந்த இடத்துல சல்லு மீன்ஸ் ஜல்லு ஜல்லுன்னு பேசுவார். இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்கட்ஸ் மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் என்டர்டைன்மெண்டோட கனெக்ட் பண்றதுக்காக இதெல்லாம் இப்ப கரண்ட்ல இருக்கும், அதை அப்படியே வந்து நான் கனெக்ட் பண்ண பாக்குறேன், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் நத்தி மீன்ஸ் வந்தாவே ஹிமாச்சல். அதனால ஆன்சர் வந்து என்னன்னா தான் வரும், ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். Jizya is a famous folk dance of Bihar and is performed in the mythological town of Mithila. Mithila எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. This dance is performed by women only. The whole Navaratri 9 night festivals celebrated to worship the three form of Lord. என்ன சொல்லிட்டாங்க? ஜிசியா வந்துன்னா பீகாரோட டான்ஸ் சொல்லிட்டாங்க. இது எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுல 3 காடு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, இந்த ஜிசியா டான்ஸ் ஆல்ரெடி நம்ம எங்க படிச்சிருப்போம்? நான் ஃபோக் டான்ஸோட பிளேலிஸ்ட்ல என்டையரா நான் கவர் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் என்ன கவர் பண்ணணும் அதான் இங்கே நான் மென்ஷன் பண்றேன். இந்த ஜிசியா வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ் பீகார்ல ஃபேமஸ். அது பர்டிகுலரா பார்த்தா மித்திலா அண்ட் வந்து போஜ்புரா ரீஜன். இல்ல யங் உமன் டான்சர் மட்டும் தான் வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இதுல 3 காடு வந்து ஒர்ஷிப் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. ஒன்னு லக்ஷ்மி, இன்னொன்னு பார்வதி, ஆல்சோ நோன் அஸ் துர்கா அண்ட் வந்து சரஸ்வதி. என்ன சொல்லலாம்? பீகார் அப்படின்னு வந்தாவே ஜிசியா டான்ஸ் வந்து வரும். அதுல வந்து என்னன்னா 3 ஃபார்ம் ஆஃப் காடஸ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி. அதனால அப்ப இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி. ஆன்சர் சி தான் வரும். ஜஸ்ட் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதே மாதிரி கொஸ்டின் நம்ம பார்ட் 1லயே பார்த்தோம். சேம் கொஸ்டின் தான் இவரையும் கேட்டிருக்காங்க. ஜொகோய் அண்ட் சோளம்ஸ் ஆர் த 2 மெயின் டிவிஷன் இன் த டான்ஸ் டான்ஸ் இருக்குல்ல. இந்த சோளம், இந்த ஜொகோய் அப்படின்னு வந்தவை எதோட கனெக்ட் பண்ணணும்னா மணிப்பூரி டான்ஸோட கனெக்ட் பண்ணும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். நான் ஏன் சொன்னேன்னா பார்ட் 1ல இதே தான் நான் மென்ஷன் பண்ணினோம். மணிப்பூரி டான்ஸ் வந்து இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போ மணிப்பூரி டான்ஸ் அப்படின்னாவே நம்ம என்னெல்லாம் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும்? இட்ஸ் வைஷ்ணவிசம் தீம் வந்து உள்ள இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா ராஸ் லீலா, அதாவது ராதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் உள்ள வந்து லவ் வச்சு வந்து அந்த தீமை தான் வந்து என்னன்னா இந்த மணிப்பூரி டான்ஸ்ல வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க. இதுல 2 கேட்டகரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து ஜகோய். ஜகோய் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா லாசி ஐட்டம், அதாவது இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாத்தீங்களா, இதுதான் வந்து ஜகோய் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சோளம். சோளம் அப்படின்னா இவங்களை சுத்தி வந்து என்ன ட்ரம் கையில வச்சுக்கிட்டு வந்து தாண்டவ டான்ஸ், அதாவது சுத்தி சுத்தி ஆடிட்டே வருவாங்க. அது வந்து சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் யார் மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க? மெய்த்தி பீப்புள். அப்ப மெஜாரிட்டி வந்து என்ன மணிப்பூர்ல இருக்கிற மெய்த்தி பீப்புள் செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து மணிப்பூரி. அவங்க அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஜகோய் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னவனா வீரா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். கதகளி டுக் ஷேப் இன் சதர்ன் இந்தியா
இன் 17th செஞ்சுரி அண்டர் த பேட்டர்னேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப கதகளி அப்படின்னு வந்தாவே எந்த ஸ்டேட்? கேரளாவோட ஸ்டேட். அப்ப கேரளான்னு பாருங்களேன், ட்ராவன்கோர் எங்கேயுமே இல்ல. அப்ப வேற ஏதோ ஸ்டேட் தான் பேட்டர்னேஜ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இப்ப நம்மளுக்கு என்ன சொல்லணும், கதகளி வந்து என்னன்னா கேரளானால கண்டிப்பா என்ன பேட்டர்னேஜ் பண்ணது வந்து சதர்ன் இந்தியால இருக்கிற வந்து ஒரு டைனஸ்டியா தான் இருக்கணும், இல்ல வந்து ஏதாவது ஒரு கிங்கா தான் இருக்கணும். இப்ப சதர்ன் இந்தியால இருக்கிறது எது வரும் அப்படின்னு பார்த்தா பிரின்ஸ் ஆஃப் கர்நாடகா. இவங்க தான் வந்து கிரேட் பேட்டர்ன் ஆஃப் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். அதுவும் பர்டிகுலரா கேரளால இருக்கிற வந்து கதகளியுமே பேட்டர்னைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப கதகளி அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு தெரியும் கிளாசிக்கல் டான்ஸ். மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்ன கதகளி. இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தோம்னா அந்த கதகளிக்கான மீனிங். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த கதை அப்படின்னு இருக்குல்ல. கதைனா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஸ்டோரி சொல்லுவோம், இல்ல கான்வர்சேஷன். அப்ப ட்ரெடிஷனலான ஸ்டோரியை வந்து இந்த கதகளில சொல்லுவாங்க. அதோட சேர்த்து களி அப்படின்னு இருக்கு. இது ரெண்டையும் பிரிச்சோம்னா கதை ஒண்ணு களி. அப்ப களி மீன்ஸ் என்ன சொல்லணும்? பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்ட். அப்ப என்னன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ட்ரெடிஷனல் ஸ்டோரி மூலம் சொல்றதா வந்து கதகளி. இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். தேர்ட் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கதகளிக்கு முன்னாடி சில டான்ஸ் இருந்ததுக்கு. அந்த டான்ஸ் எல்லாம் கல்மினேட் ஆகி தான் கதகளியா வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டான்ஸ் பேரு கிருஷ்ணா ஆட்டுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு ராமநாட்டம். மகாபாரத ராமாயண ஸ்டோரியை பிளண்ட் பண்ணி டான்ஸ் டிராமாவா இருந்திருக்கு. அது லேட்டர்ல கதகளியா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இது எல்லாமே கதகளி ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட், ரைட்டா? சோ அப்ப அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, கதகளி யாரு பேட்டர்னைஸ் பண்ணிருக்காங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் கர்நாடகா. அதனால ஆன்சர் வந்து சீதா வரும், ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சங்பூ ட்ரைபல் டான்ஸ் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் இருக்குல்ல. இந்த இடத்துல ட்ரைபல் டான்ஸ் கொடுத்து அது எந்த ஸ்டேட் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்? இந்த சங்பூ ட்ரைபல் டான்ஸ் யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா நாகாஸ். அப்ப நாகாலாந்துல இருக்கிற இண்டிஜினியஸ் பீப்புள் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து சங்பூ. இதை எப்படி நம்ம ஷார்ட் கட்ஸ்ல கனெக்ட் பண்ணலாம்? இந்த சங்பூ பூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை பாம்போட கனெக்ட் பண்ணுங்க. என்ன பாம்பு அதிகமா எங்க வளரும்னா நார்த் ஈஸ்ட்ல வந்து வளரும். நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் வந்து நாகாலாந்து. இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சங்பூல வந்துன்னா ட்ரெடிஷனல் மியூசிக்மே வந்து பிளே பண்றாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லாக் ட்ரம் இருக்கும், பாம்பு ஃப்ளூட் இருக்கும், அதே மாதிரி கங் சொல்றாங்க. இது எல்லாமே இதோட வருது அப்படின்னா சங்பூட வருது. இதை வந்து நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர். சங்பூ அப்படின்னா பாம்பு, பாம்புன்னா நார்த் ஈஸ்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி நாகாலாந்து வரும், ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். சர்க்குலா இஸ் அ ஃபேமஸ் டான்ஸ் ஃபார்ம் அசோசியேட்டட் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் சொல்றாங்களே. அகைன் என்ன ஃபோக் டான்ஸ், அதோட ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வேணும்? சர்க்குலா ஃபேமஸ் அண்ட் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா உத்தரப்பிரதேஷ். இந்த கொஸ்டினுக்கு என்னால என்னன்னா ஒரு ஷார்ட் கட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல நம்ம அந்த மைண்ட் மேப் ரிலேட்டடா வந்து ஒரு சீரிஸ் பார்ப்போம். அதுல நான் என்ன கவர் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்ற வந்து ஷார்ட் கட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சர்க்குலா இந்த உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு வந்தாவே ராமர் டெம்பிள். ஸோ அதோட ஏதாவது கனெக்ட் பண்ண முடிஞ்சா பாருங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சர்க்குலா அப்படின்னு வந்தாவே உத்தரப்பிரதேஷ். அப்ப ஆன்சர் சி தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். விச் among the following is a dance performed by devotee during the ceremonial worship of முருகன், the Hindu god of war? இது நம்ம தமிழ்நாடு ஈஸியா வந்துன்னா லார்ட் முருகா ரிலேட்டடா இருக்கிற என்ன ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணலாம். பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா யக்ஷா வராது, கும்மி வராது. மயிலாட்டம், காவடி ஆட்டம் ரெண்டுமே ரிலேட்டட் டு வந்து என்னன்னா முருகன் தான். காடு முருகாக்கு செலிப்ரேட் பண்ற ரெண்டுமே ஃபோக் டான்ஸ் தான். பட் இந்த இடத்துல எது வந்து இதுல எது பர்டிகுலரா வரும் அதுதான் நம்மளுக்கு வந்து டவுட்டாவே இருக்கும். மயிலாட்டம், காவடி ஆட்டம் பார்த்தோம். இதுல காவடி ஆட்டம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த செரமோனியல் டைம்ல வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். அப்ப காவடி ஆட்டம் டான்ஸ் பர்ஃபார்ம்டு பை வந்து மேன். இதுல காவடியை முதுகுல ஏந்திக்கிட்டு சில பேர் ஆத்தூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் பாத யாத்திரவே நடப்பாங்க. அதை வந்து பில்கிரிமேஜ் என்ன சொல்லலாம். காவடியாட்டம் லார்டு முருகா தான். இது வந்து செரமோனியில செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? காவடியாட்டம். ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ப்ரிடாமினன்ட் தீம் ஆஃப் மணிப்பூரி டான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி இதே கொஸ்டின் தான் பார்த்தோம் மணிப்பூர் ரிலேட்டடா. மணிப்பூரி அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லுவோம்? இதோட தீம் வந்து ராதா கிருஷ்ணோட லவ் இருக்கும். ராஸ் லீலவ ட்ராமா. இதுல என்னன்னா டிவோஷன் தான். கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா இதன் மூலம் டிவோஷன் பண்ற ஒரு டான்ஸா வந்து மணிப்பூரி டான்ஸ். ஸோ லவ் இருக்கனால நீங்க என்ன பண்றீங்க, லவ் இன்ட்ரெஸ்ட் நினைச்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த கம்ப்ளீட் வந்து டிவோஷன்ஸ் இருக்கும். வார்ஃபேர் வராது, பேட்ரியட்ஸ் வராது, பிரேவரி வராது. அதனால ஆன்சர் என்னன்னா இதுதான் ஒரு ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் ஃபேக்சுவலான கொஸ்டின். டாஸ் போசஸ் ஆர் டிபிக்டட் ஆன் த கோபுரம் ஆஃப் த சிதம்பரம் டெம்பிள் தமிழ்நாடு இருக்குல்ல. சிதம்பரம் டெம்பிள் யாராவது போயிருந்தீங்கன்னா நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா அதுல பாருங்களேன். இந்த மாதிரி வந்துன்னா நிறைய இது வந்துன்னா ஸ்கல்ப்சர் இருக்கும். இந்த ஸ்கல்ப்சர் எல்லாமே எதை காமிக்கும் அப்படின்னா பரதநாட்டியம் வந்துன்னா ஆடுற மாதிரி தான் இருக்கும், ரைட்டா?
அப்ப என்ன சொல்றாங்க, சிதம்பரம் டெம்பிள்ல வந்து அந்த கேட்வே டவர்ல நிறைய ஸ்கல்ப்சர் எதை வந்து என்னன்னா போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், 108 போஸ் வந்து பரதநாட்டியம் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்ன சொல்ல, அந்த சிதம்பரம் டெம்பிள்ல பரதநாட்டியம் அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸா இருந்திருக்கு, ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரம் டெம்பிள்ல பரதநாட்டியம் ஆன்சர் இ. இது இப்படியும் பண்ணலாம். இந்த சிதம்பரம் டெம்பிள் தமிழ்நாடுன்னு இருக்கு, தமிழ்நாடு இருக்கிற கிளாசிக்கல் டான்ஸ் வந்து பரதநாட்டியம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம், ரைட்டா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். குச்சிப்புடி டான்ஸ் இஸ் அக்காம்பனிட் பை விச் டைப் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்களே. குச்சிப்புடி டான்ஸ் வந்துன்னா 8 கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த டான்ஸ். இந்த குச்சிப்புடி எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ். அப்ப ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு வந்தாவே இதுனா இதுவும் வந்து சதன் இந்தியா தான். சதன் இந்தியால இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸான மியூசிக் அப்படின்னு பார்த்தா கர்நாடிக் மியூசிக். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்னா கர்நாடிக் மியூசிக் தான் வரும். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பி தான் ஒரு ரைட்டம். இது நம்ம லாஜிக்கலாவும் வந்துன்னா கனெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபியூஷன் வராது, ஜாஸ் வராது, ஹிந்துஸ்தானி. ஹிந்துஸ்தானி எதுக்கு வரும்னா கதக் டான்ஸ் வரும். ஏன்னா கதக் வந்து ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து உத்தரப்பிரதேஷ். அதோட கனெக்ட் பண்ற வந்து மியூசிக் தான் ஹிந்துஸ்தானி. நமக்கு கேட்டது குச்சிப்புடினால ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஆஃப்டர் ரெக்கவரிங் ஃப்ரம் அ இன்ஃபெக்ஷியஸ் இல்னஸ் ஆஃப்டர் ஸ்மால் பாக்ஸ், ரித்தா டான்ஸ் டிபிக்கலி பெர்ஃபார்ம் டு தேங்க் த லோக்கல் டைட்டி. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் நோன் டான்ஸ் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. இதில் டான்ஸ் கொடுத்துட்டாங்க, ரித்தா டான்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டான்ஸ் எங்க ஃபேமஸ் சொல்லி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இந்த பிரீத்தா டான்ஸ் ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து வெஸ்ட் பெங்கால். இது என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் டெய்ட்டி வந்து தேங்க் பண்ணுவாங்க. எதனாலும் ஆஃப்டர் ரெக்கவரிங் ஃப்ரம் வந்து இல்னஸ், பர்டிகுலர்லி பார்த்தா ஸ்மால் பாக்ஸ்ல நாங்கள் ரெக்கவர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த லோக்கல் டெய்ட்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த டான்ஸை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப இந்த டான்ஸ் எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? வெஸ்ட் பெங்கால். ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். Which Indian classical dance is distinguished by elaborate, colorful makeup and unique mask depicting the ancient martial art practiced in the state of Kerala? நம்ம கிளாசிக்கல் டான்ஸ்ல மொத்தம் 8 கிளாசிக்கல் டான்ஸ் வரும். அதுல 2 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கேரளா இருக்கும். அதுல ஒண்ணு வந்து மோகினியாட்டம், இன்னொன்னு கதகளி. ஸ்டேட் ஆஃப் கேரளான்னு சொல்லிட்டான். அப்ப குச்சிப்புடியும் ஒடிஷாவும் வராது. ஏன்னா ஒடிசி வந்து ஒடிஷாவோட வரும், குச்சிப்புடி வந்து ஆந்திராவோட வரும். இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணலாம். இப்ப மோகினியாட்டமா கதகளி, இதுக்குள்ளதான் டவுட் வரும். அவங்க என்ன சொன்னா எலாபரேட் வந்து கலர்ஃபுல் மேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. கலர்ஃபுல் மேக்கப்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கதகளில நல்லாவே வந்து பார்க்க முடியும். அவ்வளவு மேக்கப் வந்து அணிஞ்சிருப்பாங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கதகளி வரனால ஆன்சர் வந்து டி தான் வரும். இதுல இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க, ஏன்ஷியன் மார்ஷியல் ஆர்ட்டுமே வந்து டிபிக் பண்ற மாதிரி இருக்கும், பிராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ மார்ஷியல் டான்ஸ் ஆஃப் இந்தியாவை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். இது அப்கமிங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல கேரளால என்ன வரும்? கலரி பயட்டு வரும். இது எதுல பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கதகளிலுமே வந்து சில பேர் வந்துன்னா அதோட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுல வந்து சிலம்பம், மணிப்பூர்ல வந்து என்ன தங்தா, பஞ்சாப்ல வந்து கட்கா, பஞ்சாப் அண்ட் பெங்கால்ல வந்து லதியுமே வரும். மிசோரத்துல வந்து இம்புவான் ரசனையும் வரும். சவுத் இந்தியால குட்டு வரிசை வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்து வாரணாசியில வந்து முஸ்டி யுத்தா வரும். பீகார்ல வந்து பரிகண்டா வரும். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். மார்ஷல் டான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி கதகளி அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஐகட் டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்டேட் அப்படின்னு இருக்குல்ல. இது வரைக்குமே நம்ம என்ன அப்படின்னா ஒரு டான்ஸை கொடுத்துட்டு அதுக்கான ஸ்டேட்டை தான் வந்து கேட்டுட்டே இருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்புரம்னு வரும். ஏன்னா ஹைகக் டான்ஸ் எங்க ஃபேமஸ் அப்படின்னா திருப்புரம். நம்ம ஆல்ரெடி திருப்பூர்லவே வந்து லெபாங் அப்படின்னு வந்து ஒரு டான்ஸ் பார்ட் 1ல வந்து பார்த்துருந்தோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திருப்பூராவை வந்து திருப்பூர் அப்படின்னு எடுத்துக்கணும். திருப்பூருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து டெக்ஸ்டைல். அப்ப டெக்ஸ்டைலுக்கு வந்து வேலை பார்க்க போறவங்க என்னன்னா நிறைய பேர் போவாங்க. இந்த இடத்துல பேங்க் பதிலா என்னன்னா கேங் அப்படின்னு மாத்துங்க. அப்ப கேங்கா நிறைய பேர் வேலைக்கு போவாங்க எங்க அப்படின்னா திருப்பூருக்கு. அதே மாதிரி அங்க வேலைக்கு போறவங்க என்ன பண்ணா எல்லாரும் போயிட்டு முதல்ல வந்து ஹலோ அண்ட் வந்து ஹாய் சொல்லுவாங்க அப்படின்னு எடுத்துக்க. இப்ப ஹாய் ஹலோ அப்படின்னு சொன்னனால இந்த இடத்துல ஹாய் வருது பாத்தீங்கன்னா. அப்ப திருப்பூருக்கு போவாங்க, அங்க போயிட்டு ஹாய் ஹலோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஷார்ட் கட்ஸா கனெக்ட் பண்ணிக்கங்க. புரியுது, இது வந்து ஷார்ட் கட்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. பட் எனிவே இது நம்மளுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹை கேக் டான்ஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா திருப்பூரா. அதனால ஆன்சர் சீதா வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டான்ஸ் இஸ் பர்டிகுலர் டு த உமன் ஆஃப் கமா ட்ரைப் அப்படின்னு இருக்குல்ல. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டான்ஸை கொடுத்துட்டு எந்த ஸ்டேட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பட் இதுல வந்து டான்ஸை வந்து கேட்டிருக்காங்க. பட் என்னன்னா ஸ்டேட்டை கொடுக்கல, வெறும் வந்து அந்த ட்ரைப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே வந்து டஃப்பானது. ஏன்னா ஒரு ட்ரைப் வந்து எங்க இருப்பாங்கலாம் நிறையவே சொல்ல முடியும். ஏன்னா எக்கச்சக்க ட்ரைப் வந்து இந்தியால இருக்காங்க. இப்ப இந்த கமா ட்ரைப் ரிலேட்டடா வர டான்ஸ் என்ன வரணும்? தெரத்தாலி டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோக் டான்ஸ் எங்க ஃபேமஸ்னா மத்திய பிரதேஷ். இப்ப என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம்? கமா ட்ரைப் வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் வந்து தெரத்தாலி டான்ஸ்.
இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மத்திய பிரதேஷ். இதை வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த என்ன இம்பார்ட்டன்ட், இந்த தெரத்தாலி டான்ஸ் வந்து யாரை செலிப்ரேட் பண்ற மாதிரி இல்ல யாரை ஒர்ஷிப் பண்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா பாபா ராமதேவ் அப்படின்னு இருக்காங்க, அதாவது ஃபோக் டெய்டி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு லோக்கல் டெய்டி மாதிரி அவங்கள என்ன பண்றேன் செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து என்ன தெரதாலி டான்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அதனால இந்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா கமா ட்ரைப் எந்த டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரத்தாலி டான்ஸ், ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டான்ஸ் ரிலேட்டடா எம்டிஸ்ல கேட்டது 2020 இதுல. ஜொமால் லோக் ஃபோக் டான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் கம்யூனிட்டின்னு இருக்குல்ல. இதுலயும் வந்து என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூசன், ஏன்னா ஒரு டான்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டும் கேட்கல, அதில் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோக் டான்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கலாம், அந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்னு மட்டும் படிச்சோம்னா நம்மளால எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியாது. என்ன படிக்கணும், கம்ப்ளீட்டா படிக்கணும். ட்ரைப் வந்து என்ன படிக்கணும், அந்த ஸ்டேட் வந்து படிக்கணும், ஏதாவது ரிலேட்டடா வந்து ஃபெஸ்டிவல் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து படிச்சு வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் படிக்கும் போது நம்மளால எல்லா கொஸ்டினுமே வந்து டான்ஸ் ரிலேட்டடா கேட்டா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா, எம்டிஎஸ் 2024க்கு அது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு எது கரெக்ட் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தா ஜொமால் லோக் இந்த டான்ஸ் வந்து என்ன ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து சிக்கிம். அப்ப ஜொமால் லோக் சிக்கிமோட வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்ப இந்த டான்ஸ் யாரு செலிப்ரேட் பண்ணா லெப்சா கம்யூனிட்டி ஆஃப் வந்து சிக்கிம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஷோவிங், ரியாப்பிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஆஃப் த படி அப்ப செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா வந்து ஜொமாலோ என்ன ஸ்டேட் அப்படின்னா சிக்கிம். இப்ப இந்த ஃபோக் டான்ஸுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா இதுல ஜொமால் இருக்கு பாத்தீங்களா, இதை எந்த மாதிரி நினைச்சுக்கன்னா கோமால் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது கோமாளி அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இதுல சிக்கிம்ல கிம் மட்டும் எடுத்துங்க. கிம் மீன்ஸ் என்னன்னா கிங் ஜாங் உன். கிங் ஜாங் உன் யார் அப்படின்னா நார்த் கொரியாவோட வந்து லீடர். ஸோ நார்த் கொரியா லீடரை நிறைய வந்து சோசியல் மீடியா ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு கோமாளியா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், கிம் வந்து வந்துச்சுன்னா அந்த கோமாளி ஜோமால். அப்ப சிக்கிம் ஜோமால் லோக் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுங்க. இது எப்படியும் நம்ம கனெக்ட் பண்ணி எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணா ஓகே தான். ரைட்டா, ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஜொமால் லோக் இந்த கம்யூனிட்டினா லெப்சா கம்யூனிட்டி, அதனால ஆன்சர் டி தான் வரும். இதோட டான்ஸ் ரிலேட்டடா அதுவும் பர்டிகுலர் கிளாசிக்கல் அண்ட் ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா எம்டிஎஸ் 2020 மொத்தம் 36 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கான்செப்ட், எவ்ரி இயர் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அதனால நம்ம அப்போ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.